ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் தக்காளி வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாம். இப்போ ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 தக்காளி எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அது கூடவே 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் புளி, 5-6 ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து இது மாதிரி விழுத அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு ட்ரையான ஃபேனில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கருகாமல் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி வறுத்து அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு வானிலையில் 5-6 ஸ்பூன் கிட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதெல்லாம் பொரிய வச்சுட்டு அது கூடவே தட்டி வச்சுருக்க 4 பல் பூண்டு, 4 வரமிளகாய், கொஞ்சம் போல் கறிவேப்பிலை சேர்த்து எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். வற்றி நல்லா திக்காகணும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியில் வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயம் பவுடரும் கடுகு பவுடரும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். நல்லா தலன்ட்டு வரணும் தக்காளி தொக்கு. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ எண்ணெய் எல்லாமே நல்லா வெளியில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக தலன்ட்டு ரெடி ஆகிடுது. இது ஒரு புளிப்பான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சுட சாதத்துலேயும் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.